சரின்னு சொல்லிட்டு மனிதன் போய் பார்க்குறேன். சமாஜனம், அதாவது ஒரு ஷோ முடிஞ்சு ஆடியன்ஸ் இந்த பக்கம் கதவு திறந்துவிடும், இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இருப்பான். படம் பாட்டு அந்த எண்டு முடிஞ்சதுன்னா உடனே மறுபடியும் சென்சார் சர்டிஃபிகேட் வரும். எல்லாம் வந்து நடுவிலே தான் வந்து உட்காந்து பார்ப்பாங்க, சைடு பூரா நின்று பார்ப்பாங்க. பில் அடிப்பான் படம் முடியறதுக்கு முன்னாடி. அப்படியே எல்லாரும் எழுந்து இந்த பக்கம் போகணும், இந்த சைடு உள்ளே வந்துட்டே இருப்பான். எல்லாருக்கும் டிக்கெட். அதாவது ஓவர்ன்றதெல்லாம் நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். ஓவர் விடுறதுன்றது ஒரு வழியெல்லாம் இன்டர்வல்லாம் கிடையாது. இன்டர்வல் முடிஞ்சோடனே உடனே படம் வரும். ஏன்னா இன்டர்வலில் எவனும் எழுந்து வெளியில் போக முடியாது. ஏன்னா வழியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, சைடெல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி ரஜினி சார் படம் அப்படி தான் மனிதன் நான் பார்த்தேன். ஆமாம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு என்எஸ்சியில் வந்து நான் ரஜினி சார் படம் பார்க்குறேன். இவருக்கு எவ்வளோ மாஸ் ஆடியன்ஸு அந்த காலத்துலேயே இருக்குது அப்படின்றது அப்போவே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நாயகனை பேசுகிறாங்க, மனிதனை பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு. நம்ம படங்கள் எப்பவும் பேசப்படணும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி பேசப்படணும் எப்பவும். ஏன்னா நாயகனை அவர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் ஸ்டைலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல்னஸை வந்து கொஞ்சம் குறைச்சி மாஸ் படமாக இருக்கணும். அந்த சேம் டைம் அதில் கொஞ்சம் விஷயங்கள் வித்தியாசம் இருக்கணும் தான் பாட்ஷா, அப்புறம் தான் முத்து, அப்புறம் படையப்பா, இதெல்லாம் பண்ணார். ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்கள்.